இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர். இன்று ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, ஒரு ஜென் கதை இது. ஒரு பாட்டியம்மா, வயசான பாட்டியம்மா, உங்களுக்கு ஆதரவு கிடையாது. அவங்க தனியாக ஒரு குடிசை வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு குடி தண்ணிக்கு கொஞ்சம் தூரமாக போய் தண்ணி கொண்டு வரணும். அதுக்கு அவங்க கூட சில பாத்திரங்களை, பானைங்க இருந்துச்சு, குடம். அதில் பண்ணுவாங்க, கொண்டு போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்து வீட்டில் அவங்க பயன்படுத்துவாங்க. இது வழக்கமான ஒரு செயல். அப்போது அதில் இருக்கிற ஒரு பானை ஓட்டையான பானை, சில ஓட்டை இருக்கிற பானை. மீதி பானை நல்ல பானை. ஒரு முறை இந்த நல்ல பானைகள்லாம் என்ன பண்ணிச்சான், இந்த ஓட்ட பானை இருக்குது இல்லையா, அதை பார்த்து கேலி பண்ணிச்சான். இந்த பாரு, நாங்கள் தான் என்ன பண்ணுறோம், நல்லா அந்த பாட்டியம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஒரு சொட்டு தண்ணி கூட சிந்தாது. நாங்கள் தண்ணி கொண்டு வரும்போது நாங்கள் அந்த தண்ணியை முழுமையாக கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து சேர்ப்போம். நீ அப்படி இல்லை, நீ பாதி தான் கொண்டு வர, நீ ஓட்டப்பானை, நீ மீதியெல்லாம் கீழே ஊற்றிடுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானை கட்டு ரொம்ப குறைய சொன்னாங்களாம். ஒரு நாள் அந்த பாட்டியம்மா என்ன பண்ணுறாங்க, தண்ணி கொண்டு வர போகும்போது இந்த ஓட்டப்பானை ரொம்ப சோகமாக இருந்துச்சான். அப்போ அந்த பாட்டி கேட்டாங்க, ஏன் பானை நீ சோகமாக இருக்கிற, என்ன பிரச்சனை, ஏன் அப்படி உம்முன்னு இருக்கிற? இல்லை பாட்டி, இந்த நல்ல பானைங்களாம் எனக்கு கேலி பண்ணுதுங்க, அதுக்கு தான் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுதுங்களாம். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலையா, நான் ஓட்டப்பானையும் தண்ணியெல்லாம் கீழே சிந்திடுறேன்னா அப்படின்னு எல்லாம் கேலி பண்ணுதுங்க அப்படின்னு இந்த ஓட்டப்பானை பாட்டிக்கிட்ட சொன்னிச்சான். இப்போ பாட்டி சொன்னாங்களாம், யார் சொன்னது, நீ தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு பாட்டி சொன்னாங்களாம். எப்படி நீ தண்ணி சிந்திக்கிட்டே வருவல்ல, இப்போ பாரு, நீ தண்ணி சிந்துட்டு வர்றதால எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நீ தண்ணி எங்கெங்கெல்லாம் சிந்திட்டு வரையோ அங்கெல்லாம் சின்ன பூச்செடிகளை வச்சேன் நான். செடிகள்லாம் செழித்து வளருது. அந்த காசை கொண்டு போய் என்ன பண்ணுறேன் நான், அங்கே பாரு, கொடுத்து காசு வாங்குறேன் பாரு, நீ தண்ணியும் எனக்கு கொடுக்குற, பணமும் நீ எனக்கு கொடுக்குற, நீ தான் பெரிய ஆளுன்னு சொன்னிச்சான். சர்களே, ஆணவம் இருக்கின்ற இடம் ஜெயிப்பது கிடையாது, தாழ்ந்து இருக்கின்ற இடம் தோற்பதும் கிடையாது. ஆனால் சொன்னார் இல்லையா, தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். ஆணவம் கொண்ட செயல், ஆணவம் கொண்ட பேச்சு என்றைக்கும் ஆணவம் ஒருபோதும் ஜெயிக்காது. சரிங்களா? ஒருபோதும் ஆணவம் ஜெயிக்காது. அதற்கு உதாரணம் நம்முடைய இயேசு ஆண்டவர். அவரே சொல்றாரு பாருங்க, ஆண்டவரும் என்னன்னு சொல்றீங்க, நீங்க ஆண்டவர்னு சொல்றீங்க, போதகர்னு சொல்றீங்க. ஆண்டவரும் போதகருமான நானே உங்கள் பாதங்களை கழுவுறேன்னு சொன்னா நீங்கள் அது மாதிரி செய்யுங்க. அவருடைய வார்த்தை. நான் கடவுள், நான் போதகர், நீங்க சொல்றீங்க, சரிதான். ஆண்டவரும் போதகருமான நானே உங்கள் பாதங்களை நான் கழுவுறேன்னு சொன்னா நீங்களும் போய் அப்படியே செய்யுங்கன்னு சொன்னார். செய்தி வாசகம் பாருங்க பார்ப்போம். பாதம் கழுவிய சடங்குக்கு பிறகு வருகின்ற பகுதிகள் இது. நான் சொல்ற பாருங்க பார்ப்போங்க, எந்த சீடனும் தலைவனை விட பெரியவங்க கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய செயல் தாழ்ந்தே இருக்கட்டும். நீங்கள் தலைவனோட மிகப்பெரிய காட்டிக்காதீங்க, தாழ்ச்சியோடு இருங்க. அன்னை மரியாள் தன்னை தாழ்நிலையில், அம்மாவுடைய பாட்டே தான், தாழ்நிலையில் இருந்த என்னை கடவுள் கண்ணோக்கி கடவுளுடைய தாயா உயர்த்தினார். ஏன்? அன்னை மரியாள் தன்னை ஆண்டுடைய பாதத்தில் அடிமையாக ஒப்பு கொடுத்தார். எனவே கடவுள் அவரை உயர்த்தினார். எவன் தன்னை தாழ்த்துகிறானோ, எவன் தான் ஒன்றுமில்லை, கடவுள் தான் அவரை உயர்த்தி தன்னை அவர் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறானோ அவர் தான் கடவுள் உயர்த்துவார். பவுலுகளை பாருங்க பார்ப்போம். நான் பெஞ்சமின் குலத்தவன், யூதன், கமாலியல் உட்காந்து படித்தவன்,
மிகச்சிறந்த படிப்பாளி இருந்தும் இதெல்லாம் எனக்கு பெருமையாக இருந்தாலும் கூட என் இயேசு ஆண்டவரை பொறுத்த மட்டும் இதெல்லாம் எனக்கு குப்பை, தூக்கி தூரப்போடு. இதெல்லாம் குப்பை எனக்கு. என் ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம். தனக்கான அனைத்தையும் ஆண்டவர் பாதத்துக்கு போட்டார். எனவேதான் அவரை புறவினத்து இறைவாக்கினராக ஆண்டவர் உயர்த்தினார். சகோதரர்களே, தாழ்த்தப்படுகிறவன் உயர்த்தப்படுவான். அற்புதமான வாசகம் நீங்க பாருங்க பார்ப்போம். பணியாளன் தலைவரோட பெரியவன் கிடையாது. அனுப்பப்பட்டவர் அனுப்பியவரோட பெரியவன் கிடையாது. நமக்கும் மேல ஒன்று இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம தான் மேல அப்படின்னு நினைக்க கூடாது. ஆணவம் தற்பெருமை அழிவை கொடுக்கும். சகோதரர்களே, அப்ரஹாம் லிங்கன் ஒரு பெரிய மீட்டிங், ஒரு அதிபரான புதுசில் ஒரு மீட்டிங் போட்டிருந்தாராம். அப்போ ஒரு பணக்கார ஒரு உறுப்பினர் சொன்னாராம், அப்ரஹாம் லிங்கன் அவர்களே, அவங்க தகப்பன செருப்பு தைக்கிற தொழில் செஞ்சவர் அப்ரஹாம் லிங்கன். அவர் கடின உழைத்து அமெரிக்கா ஜனாதிபதியாக உயர்ந்தார். அப்போ ஒருத்தர் கேலியா சொன்னாராம், லிங்கன் அவர்களே, உங்கள் தந்தை தைத்த செருப்பை நான் காலில் போடுகிறேன் பத்தியான்னு சொன்னாராம். அப்புறம் அர்த்தம், உங்கள் அப்பா செருப்பு தைக்கிறவன்ற இழிவுபடுத்த சொன்னாராம். அப்புறம் நீங்கள் அப்படி ஒன்றும் சொல்ல. அப்படிங்களா ஐயா, பரவாயில்ல, உங்களுக்கு செருப்புக்கு ஏதாவது பிரச்சனை சொல்ல நான் சரி பண்ணி கொடுக்குறேன், என்ன கொடுங்கன்னு சொன்னாராம். எங்கள் அப்பா செருப்பு தைச்சாரு, அவர் செருப்பு இன்னும் உழைக்கிறது போட்டிருக்கீங்க, ஏதாவது செருப்பு தானே அருந்து போச்சா பிரச்சனைனா சொல்லுங்கள், நான் சரி பண்ணி கொடுக்குறேன் என்று அப்புறம் ஜனாதிபதி சொன்னாராம். சகோதரர்களே, அப்படி அவர் தாழ்ச்சியோடு இருந்தால் தான் அடிமட்டத்திலிருந்து ஒரு நாட்டுடைய உயர்குடிவாக நாங்கள் உயர்ந்தோம். சகோதரர்களே, நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆணவம் ஒருபோதும் வெற்றி பெறாது, தாழ்ச்சி ஒருபோதும் தோல்வி வராது. எனவே தம்மை தாமே தாழ்த்துகிற உயர்த்தப்படுவார். எனவே ஆண்டவர் முன்பாக, சமுதாயம் முன்பாக, எது முன்பாகவும் நாம் பெருமை பற்றிக் கொள்ளாமல் நம்மை நாம் தாழ்த்தினோம் என்றால், நம்மை உயர்த்த முடியும் என்றால் கடவுள் நம்மை உயர்த்துவார்.